ஸோ இது பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல அந்த மூமெண்ட்டு. பட் இது வந்து ஒரு டேஞ்சராக போய் முடிச்சு. ஸோ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேரண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நான் சேஃப்டியாக ரைட் பண்ணுறேன், ஸ்லோவாக போகிறேன், எனக்கு இந்த ரூட் எல்லாம் தெரியும்னு சொல்லி நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரி சன் ரூஃபில் வந்து நிறுத்தி வச்சுட்டு போகிறாங்க. பட் பாருங்க இந்த இன்சிடென்ட்ஸில் இந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய இன்ஜுரி ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி எல்லா என்வரான்மெண்ட்டும் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது தான் இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். பட் இது எல்லா டைமும் கரெக்டாக இருக்காது. பிகாஸ் என்னென்ன ஆகும், நம்ம ரோட்டில் கரெக்டாக போனாலும் விலங்குகள் குறுக்க வரலாம், நாய் மாடு வரலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது, இந்த குழந்தைங்க நடந்த மாதிரி நடக்கலாம். ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சு எல்லாமே கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம சீட் பெல்ட் கூட போட்டு காரில் ட்ராவல் பண்ணுறோம். பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாக எது வேணாலும் நடக்கலாம். ஸோ சன் ரூஃப் அப்படின்றது இந்த மாதிரி குழந்தைங்களை வெளியே நிற்க வச்சு அழகு பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதை தான் இந்த இன்சிடென்ட்ஸ் காட்டுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சொசைட்டியில். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.